ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பீஃபில் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பீஃப் பிரியாணி மாதிரியே இல்லை, பார்த்தாலே மட்டன் பிரியாணி மாதிரி இருக்குது. யாருமே நம்ப மாட்டாங்க, சொன்னால் தான் தெரியும் இது பீஃப் பிரியாணின்னு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதற்கு ஃபஸ்ட்டு நான் 1/2 கிலோ அளவுக்கு பீஃப் எடுத்து நான் ஒரு குக்கரில் போட்டு நான் வேக வச்சுக்க போகிறேன். வேக வைக்கும் பொழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம வதக்கும் பொழுது நம்ம பார்த்து கம்மியாக போட்டுக்கலாம். ஏன்னா இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மிளகாத்தூள்லாம் போட்டு வேக வைக்கும் பொழுது நல்லா கறியில் மசாலாலாம் நல்லா பிடிக்கும். பீஃப் பிரியாணி மட்டும் நம்ம தனியாக பீஃப் வேக வச்சு தான் செய்யணும். ஒரே மாதிரி தான் அந்த பிரியாணிக்கு இந்த பிரியாணிக்கு கொஞ்சம் மட்டும் டிஃப்ரெண்ட் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வரமிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். தயிர் 1 கப் அளவுக்கு ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றி இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. கறி நல்லா நமக்கு சாஃப்டாக வெந்தால் தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் பிரியாணியாக இருந்தாலும் பீஃப் பிரியாணியாக இருந்தாலும் கறி நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அவ்வளோதான். குக்கரை மூடி வச்சு நம்ம ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வந்து சாஃப்டாக வேகிற வரைக்கும் விசில் விடுங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையுமே போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். தாளித்ததும் நம்ம வெங்காயம், அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். 1 கிலோ அளவுக்கு பிரியாணி ஜீரக சம்பாவில் தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். 150 கிராம் வெங்காயம் போட்டால் போதுங்க. வெங்காயம் போட்டதும் நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுலேயே கொஞ்சோண்டு உப்பையும் போட்டு நான் வதக்கிக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாயிரும். இதுக்கு கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு அதிகமாக போட்டால் தான் இந்த பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வந்து வதங்கிருச்சு. இதுலேயே நாம் மல்லித்தலை வந்து 1 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி, ஒரு 2 தக்காளி அரிஞ்சு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். நம்ம வேக வைக்கும் பொழுது உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டோம். அதனால் இந்த ஸ்டேஜில் பார்த்து வந்து மிளகாத்தூள்லாம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தயிர் 1 கப் அளவுக்கு ஊற்றிக்கலாம். நல்லா வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். இப்போ கறி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு பாருங்கள். வேக வச்ச கறியை நம்ம இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவில் போட்டதும் நல்லா கொதி வரட்டும். மீதி இருக்க கொத்தமல்லி தலையும் இதுலேயே போட்டுக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததும் நம்ம அரிசி போடணும். ஒரு எலுமிச்சப்பழம், நல்லா பெரிய எலுமிச்சப்பழம் நான் போட்டிருக்கிறேன். கொதி வருது. இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்புலாம் நல்லா குடிச்சு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசியை நல்லா தண்ணி இருத்து போடுங்க. தண்ணியோடு போட்டுறாதீங்க. 2 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி, எப்பவும் போல தான் மெஷர்மெண்ட்டு. இப்போ நல்லா அரிசி போட்டதும் நல்லா வந்து கலந்து விட்டு இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கறி ஏற்கனவே வேக வச்சனால இது தனியாக வந்து நம்ம கறி வேகணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா தண்ணி ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் விட்டுறலாம். யூஸ்வலாக எல்லா பிரியாணிக்கும் நம்ம தம் விடுற மாதிரி தான். கடைசீட்டில் இருக்கிற கொத்தமல்லி தலையும் நம்ம போட்டு மேலே ஒரு டவல் போட்டு அதுக்கு ஹீட்டான ஒரு பாத்திரத்தை நம்ம வைக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். தம்மில் விட்டுட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பரான பீஃப் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது பீஃப் பிரியாணியான அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. மட்டன் பிரியாணி மாதிரியே இருந்துச்சு. கொஞ்சம் கூட குலையவே இல்லை. நம்ம வந்து செய்கிற மெத்தடில் தான் இருக்குது எல்லாமே. கறி வெந்துருச்சுனாலே டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுத்துரும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த பீஃப் பிரியாணி ரெசிபி எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம வீடியோ ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வரும்.